வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 22ஆம் தேதி மே மாதம் 2024. இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று சந்திரன் செல்லக்கூடிய ராசி நட்சத்திரம் துலாம் ராசியில் சந்திரன் தொடர்ந்து சஞ்சரிக்கிறார். இன்று செல்லக்கூடிய நட்சத்திரம் விசாகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய நட்சத்திரத்திற்கு காலை 7:47 முதலே சந்திரன் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. நேற்று முழுவதும் சுவாதி இருந்த நிலையில் இன்று காலை 7:47 மணியிலிருந்து விசாகத்திற்கு சந்திரன் மாறியிருக்கிறார். துலாம் ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இன்று நாள் முழுவதுமே விசாகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. குருவோடைய தொடர்பாக இந்த சந்திரன் துலாத்தில் இருக்கிறார். இப்பொழுது கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷ ராசியில் தனித்த புதனாக இருக்கிறார். ரிஷப ராசியில் சுக்கிரன் கிரகம், குரு கிரகம், சூரியன் கிரகம், 3 கிரகங்களுமே சூரியனுடைய நெருங்கிய அருகாமையில் சூரியனுடைய நட்சத்திரத்திலுமே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. கன்னி ராசியில் கேது கிரகம், துலாம் ராசியில் சந்திரன் இன்று முழுவதும் விசாகத்தில் செல்லக்கூடிய நிலை, கும்ப ராசியில் சனி கிரகம், மீன ராசியில் ராகு கிரகமும் செவ்வாய் கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் குருவினுடைய சாரத்தில் இருப்பது அற்புதமான நன்மைகள், லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம், பாக்கியம், அதிர்ஷ்டம், குடும்ப வாழ்வில் நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம். வேலையில் வளர்ச்சி, வெளிநாடு தொடர்பான பிரயாணங்கள் குறித்த நல்ல நிலை இன்று இவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும். வருமானம் உயரும், வருமானம் பற்றிய நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் ஒற்றுமை, அதிகமான ஒரு நன்மையான பலன்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளாகவும் நடக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை வருமானம் அதிகரிக்கும். ராசிநாதன் மறைந்திருப்பதனால் சற்று ஆரோக்கியத்தில் அக்கறை, தூக்கத்தை சரியாக பார்த்துக் கொள்வது, இது தொடர்பான அக்கறையில் இவங்க சிறிது போக்கஸ் கொடுத்தால் போதுமானதாக இருக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசியிலேயே அதிகமான கிரகங்கள் குருவுடைய சாரத்தில் இருப்பது, அந்த குருவும் அங்கேயே இருப்பது, அஷ்டமாதிபதியாக தொடர்பு வாங்குவது சற்று தொல்லையான பலன் அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் செல்வது பணியில் சற்று ஒரு டஃப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாள். ஆனாலும் குடும்பத்திற்கான சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகளுக்காக பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. வீடு, வாகனங்கள் போன்றவைக்கும் செலவு பண்ணக்கூடிய சுப செலவுகள் இன்று ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சிறிது விட்டு கொடுத்து செல்வது, கணவன் மனைவியிடையே சற்று அனுசரித்து செல்வது ஓரளவிற்கு நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அவர்களுடைய சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் குரு சாரத்தில் இருப்பது ரொம்ப அற்புதமான நன்மைகள் இவர்களுக்கு நடக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். சற்று விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த, வாங்கி மகிழ வேண்டிய விருப்பமுள்ள சில விஷயங்களை வாங்கக்கூடிய சுப விரயங்களாக இன்று நடக்கும். குழந்தைகளுக்கான விரயங்கள், இல்லைனா வாழ்க்கை துணை கேட்ட சில விஷயங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய விரயங்கள். சோ இது மாதிரி சில விஷயங்கள் குடும்பத்திற்கு வாங்கக்கூடிய, அதற்காக பணத்தை செலவு பண்ணக்கூடிய விரயங்களாக இருக்கும். இருந்தாலும் குழந்தைகளுடன் வாக்குவாதம் கூடாது. கணவன் மனைவியும் அவ்வப்பொழுது விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கறத நம்ம மறக்கக்கூடாது. மிதுனத்திற்கு ஓரளவிற்கு பொருளாதார ரீதியில் நன்மைகளும் சுபவிரயங்களும் நடக்கும். ரிலேஷன்ஷிப்ல சற்று கவனம் அப்படிங்கிற பலனாக இருக்கிறது. அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடகராசியுடைய அதிபதியாக சந்திரன் இன்று சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அற்புதமான 4-5 கேந்திர திரிகோண பலத்துடன் லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நிலை. அங்கு 6-9 கூடிய பாகியாதிபதி குருவும் இணைவது அற்புதமான பணியில் வளர்ச்சி, லாபம், பொருளாதார ஏற்றம், இடமாற்றம் குறித்த தகவல்கள் இவர்களுக்கு ஏற்படும். இல்லைனா இடமாற்றம் குறித்த விஷயங்களை இன்று முடிவு செய்யலாம். இவர்கள் குழந்தைகள் வாழ்விலும் அற்புதமான வளர்ச்சி, அவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய நல்ல செய்தி, இவங்க நினைத்தது நின்று நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப செலவுகள், சுபமான நிகழ்ச்சிகள் நடப்பதற்குடைய அற்புதமான காலகட்டம் கடகராசிக்கு. அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு அவர்களுடைய விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த கனெக்ஷன் எல்லாமே இவர்களுக்கு தொழில் ரீதியிலான 10ஆம் வீட்டில் இருப்பது, தொழில் முயற்சிகளில் வெற்றி, லாபம், இதெல்லாமே நல்ல ஒரு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளை காட்டக்கூடிய நல்ல பலனாக இருக்கிறது. தொழில் முதலீடுகள் செய்து கொள்வது பற்றிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான நிலையை இன்று அடையலாம். அது பற்றிய முடிவுகளை இன்று தீர்மானமாக எடுக்கலாம். இடமாற்றம், வாகன மாற்றம், இது போன்றவைகளும் இன்று முடிவெடுக்கப்படும். இது எல்லாமே இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் குழந்தைகள் பற்றிய மனக்கவலை வந்து போகக்கூடிய ஒரு நிலை சிம்ம ராசிக்கு இருக்கிறது. குழந்தைகளுடைய இடமாற்றம், பணி மாற்றம், வளர்ச்சி இதெல்லாமே இவர்களுக்கு மனதில் சந்தோஷம் அளிக்கும்.
கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கண்டிப்பாக விட்டு கொடுத்தால் மட்டுமே இருக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பாக அதிக கிரகங்கள் இருப்பது அற்புதமான நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். கடந்த பல நாட்களாக ஒரு சோதனையான காலகட்ட கிரக நிலையில் இருந்து இன்று கன்னி ராசிக்கு ஒரு நல்ல கிரக நிலை அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டத்தால் நன்மை, பிரயாணங்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையுடைய உதவியினால் ஒரு பெரிய பக்கபலமாக உணரக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிலை. தொழிலுக்காக விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தைகளுக்கு சில முடிவுகள், இடமாற்றத்தை குறித்த சில தீர்மானங்கள் இன்று நீங்க எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனாலும் குழந்தைகளோடு அவ்வப்பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டால் அனுசரித்து நீங்க தட்டி கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்குள்ளே சந்திரன் இருப்பது இவர்களுடைய 6ஆம் அதிபதி குரு சாரத்தில் செல்வது. அந்த குரு கிரகமும் துலாம் ராசிக்குடைய அதிபதி சுக்கிரன் கிரகமும் அதிக கிரகங்கள் 8ஆம் வீட்டில் தொடர்பு கொள்வது இவர்களுக்கு தொழில் ரீதியிலாகவும் பணி ரீதியிலாகவும் நன்மைகளையும், வாகனம் வண்டி இது போன்ற சில பிரயாணங்களில் சற்று கவனமான பலனாகவும் இது வருகிறது. ஆனாலும் தொழிலில் நல்ல திடீர் மாற்றங்கள், வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை, வருமானம் உயர்வு, லாபம் உண்டு. பணிக்கான முயற்சிகள் வெற்றியடையும். பணியில் இருப்பவர்களுக்கு உயர்வான நிலை கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும். இந்த மாற்றங்கள் எல்லாம் கிடைத்தால் துலாம் ராசி எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு எதிர்காலத்தில் வளர்ச்சி அளிக்கும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இடமாற்றம் குறித்த முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது பற்றிய சில தெளிவுகளை இன்று அடையக்கூடிய நல்ல நிலை. குடும்ப வாழ்வில் சற்று கவனமாக இருப்பது, கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வது, வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்ல நிலை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் விருச்சிக ராசி நண்பர்கள் சற்று கவனத்தை அதிகமாக காட்ட வேண்டிய ஒரு நிலை. வாழ்க்கை துணைக்கு அதிக பணிச்சுமையினால், ஏதோ ஒரு ஓய்வு சரியில்லாத ஒரு குழப்பத்தினால் அவங்களுக்கு உடலில் அசதி, சோர்வு இது போன்ற நிலை இருக்கலாம். சோ அவங்களுக்கு சரியான ஓய்வு கிடைப்பதற்கு நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமான நல்ல நிலை, முயற்சிகள் வெற்றி அடையும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக எச்சரிக்கை காட்ட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பணியில் வளர்ச்சி இவர்களுக்கு, பணிக்கான முயற்சிகளில் வெற்றி. ஆல்ரெடி பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்று வளர்ச்சியான நாள். பிரயாணங்களால் ஆதாயம், திடீர் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் எல்லாமே இவர்களுக்கும் நல்ல வளர்ச்சியான பாதையை காட்டக்கூடிய நல்ல மாற்றங்களாகவே இருக்கிறது. அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு இவர்களுடைய சந்திரன் 7 குடையவராக இருந்து 10ஆம் வீட்டில் இருப்பது, அந்த கிரகத்தினுடைய சாரம் கொடுத்த கிரகங்கள் எல்லாமே பஞ்சமஸ்தானத்தோடு கனெக்ட் பண்ணுவது ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் இவர்களுக்கு ஓரளவிற்கு பூர்வ புண்ணிய பலத்தினால் நல்ல சுப நிகழ்வுகள், தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும். ஆனால் உத்தியோகத்திற்காக, தொழிலுக்காக சற்று விரயங்கள், அலைச்சல்கள் இதுவும் ஏற்படக்கூடிய நிலை. குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களோடு சிறிது வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான பலன். தொழில் தொடர்பான முடிவுகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். இன்றைய நாள் மகர ராசிக்கு இவர்களுக்கு லாபமும், குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் சிறிது அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸான நிலையும் ஏற்படுவது போல இருக்கிறது. அவர்களுடன் நீங்க அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இவர்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம் அனைவருமே சற்று கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். இவர்களுடைய 6 குடைய சந்திரன் பாக்கிய வீடு, பாதக வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருப்பது, அந்த கிரக கூட்டங்கள் எல்லாமே, சாரம் கொடுத்த கிரகங்கள் எல்லாமே சுகஸ்தானத்தில் இருப்பது, வெளிவட்டார பெண்களை நம்பி எந்த ஒரு சீக்ரெட்ஸ் போன்றவை ஷேர் பண்ணாமல் இருப்பது, பணியிடத்திலும் அதே போன்று நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும். எல்லாமே ஓரளவிற்கு நிதானமான காலகட்டமாக நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத ஜென்மச்சனி மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கிறது. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீனத்திற்கு இன்று சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். இன்று முடிவெடுப்பதை தவிர்த்துக் கொள்வது, புது முயற்சிகளை தவிர்த்துக் கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். தொழில் ரீதியிலாக ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கி சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் இன்று வாங்கக்கூடிய கடன் தொகைகளில் கவனம் அதிகம் காட்ட வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்திலும், தன்னுடைய மன ஆரோக்கியத்திலும், உடல் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்டுவது மீன ராசிக்கு நன்மை அளிக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 22 மே மாதம் 2024 புதன்கிழமைக்கான பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள், ஃபேமிலி குரூப்ஸ் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணிட்டு
தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.